எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னுஸ்காடு டெஸ்ட் 2க்கான பார்ட் பி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்து இனிமேல் கொஞ்சம் ரெகுலரா பார்த்துருவோம். கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால தான் பார்க்க முடியல. ஸோ நம்ம டைரக்டா இப்போ கொஸ்டினுக்கு போய்க்கலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அதை மட்டும் தான் செலக்டிவா தான் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் மெட்டீரியல் ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நெறைய சர்ச் பண்ணி எடுக்கிறதுனால, தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒமிஷன் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. மேக்ஸிமம் ஜூனுக்குள்ள உங்களுக்கு இங்கிலீஷ் மெட்டீரியல் ரெடி ஆயிரும். ஸோ அத மட்டும் படிச்சாலே போதும். இங்கிலீஷ் 10க்கு 10 எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? பிரைட் ட்ரெயின் அப்படின்னா என்ன? கூட்ஸ் ட்ரெயின். பிரைட் ட்ரெயின் அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னா என்னது? பொட்டேட்டோ சிப்ஸ். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ். நெக்ஸ்ட் செக்கிங் அக்கவுண்ட். செக்கிங் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா கரண்ட் அக்கவுண்ட். என்ன அக்கவுண்ட்? கரண்ட் அக்கவுண்ட். நெக்ஸ்ட் ஜிப் கோட் அப்படின்னா பின்கோடு. ஜிப் கோட் அப்படின்னா பின்கோடு. மெயில் பாக்ஸ் அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ். மெயில் பாக்ஸ்னா போஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் லைசன்ஸ் பிளேட் அப்படின்னா என்னது? நம்பர் பிளேட். லைசன்ஸ் பிளேட்ன்றது நம்பர் பிளேட். நெக்ஸ்ட் கிரீன் தம்ப் அப்படின்னா கிரீன் பிங்கர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? போர்ட் நைட் அப்படின்னா என்னது? 2 வீக்ஸ். போர்ட் நைட் அப்படின்னா 2 வீக்ஸ் அல்லது 14 டேஸ். இது ஆக்சுவலா 9th ஸ்கூல் புக்ல இருக்கு, சயின்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். லிஃப்ட் அப்படின்னா என்னது? எலிவேட்டர். லிஃப்ட் அப்படின்னா எலிவேட்டர். நெக்ஸ்ட் தமிழ். கடலுக்கு வேறு பேர் என்ன? கடல் எப்படி சொல்லுவோம்? பறவை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு உள்ளது? இதெல்லாம் கப்பலுக்கு உள்ள ஒரு பேர். என்னது? கப்பலுக்கு வரும். நாவாய் வங்கூல் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் புதியதோர் விதி செய்வோம். புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? முடியரசு. யாரு? முடியரசு. நெக்ஸ்ட் எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது? 1976. அப்துல் கலாமுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க? அப்துல் கலாமுக்கு 1997. அம்பேத்கருக்கு 1990. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் 94வது கொஸ்டின். மூச்சடக்கி அப்படின்ற சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க? பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரித்து எழுதுக அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தையா இருக்கணும். அந்த இதை எப்படியா 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். 2 வார்த்தைகளாக பிரிச்சு எழுத போறோம். இல்லைன்னா 3 வார்த்தைகளாக பிரித்து எழுதுவோம். அது என்ன மாதிரி வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சு எழுதுவோம். இப்ப மூச்சடக்கி அப்படின்றத ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையா இருக்கணும். மீனிங்ஃபுல்லான வார்த்தையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மூச்சு பிளஸ் அடக்கி. மூச்சு பிளஸ் அடக்கி. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இதுக்கு செட்டே ஆகாது. மூச்ச அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. இது பாருங்க. இது ரெண்டுமே ஆனா மீனிங்ஃபுல் தான் வருது. ஆனா தப்பு. ஏன்னா மூச்சு ஊ அந்த இது வரணும். சவுண்ட் என்ன வரணும்? ஊ வரணும். ஸோ இங்க சை வந்திருக்கு. ஈ வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் அதை பிரிச்சு எழுதணும். நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின். முன்னாள் முதல்வர் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா தந்தை பெரியார் பாராட்டியிருப்பாங்க. வணிகர்கள் குழுவாக சென்று வணிகம் செய்வதற்கு பேர் என்னது? வணிக சாத்து. வணிக சாத்து. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. நெக்ஸ்ட் அனிச்சமலர் இடம்பெற்றுள்ள அதிகாரம் விருந்தோம்பல். இதுல விருந்தோம்பல். நெக்ஸ்ட் 99. சீர்தூக்கின் அப்படின்ற மீனிங் என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்து. ஒப்பிட்டு ஆராய்ந்து. நெக்ஸ்ட் 2 சொற்களை உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தேசம் விடணும். என்னன்னா மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லுவோம். இது மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 8 இருக்கு. என்னன்னா ந, ந, ர, ர, ல, ல அந்த மாதிரி வரும்ல. ஸோ இதுதான் அந்த 8 எழுத்துக்கள். ஸோ இதுதான் மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள மீனிங்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 101வது கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ரத்த உறவுகள். என்ன பார்க்க போறோம்? ரத்த உறவுகள். பிளட் ரிலேஷன் இதான் பார்க்க போறோம். ஸோ
இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்க இந்த சம்ஸ நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி கொண்டு போணும். முதல் விஷயம். இத குடுத்துருக்காங்கன்னா, இந்த கேரக்டர நம்ம ஃபேமிலியோட கொண்டு போய் மிக்ஸ் பண்ணணும். முதல் விஷயம். நம்ம பண்ண வேண்டியது என்னது? முதல்ல இததான் பண்ணணும். இப்ப இதுல குடுத்திருக்க ஒரு கேரக்டர உங்க வீட்ல உள்ள ஒரு ஆளா வச்சுக்கோங்க. இப்ப என்னுடைய மாமா அப்படின்னா, உங்க மாமாவ எடுத்துக்கோங்க. தீபக்கின் மாமா, இல்ல ஆ ரமேஷின் மாமா அப்படின்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரமேஷ்ன்ற இடத்துல உங்கள வச்சுக்கோங்க. ரமேஷ்ன்ற இடத்துல என்ன பண்ணணும்? உங்கள வச்சுக்கணும். இப்போ உங்களோட மாமா, உங்களோட மாமாவின் மாமா பையன் அப்படின்னு சொன்னா, அவங்க மாமாவோட மாமா பையன் அப்படின்னா, அந்த மாரி உங்களோட ரிலேஷன்ல கொண்டு வந்து இந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க இந்த மாரி போட்டு சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்த உடனே என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா, நீங்க ஒவ்வொன்னா சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணும். 2வது ஒரு ரிலேஷன் தெரியல அப்படின்னா, அந்த ரிலேஷன் தெரியலனாலும் நீங்க இது மாரி கொண்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். யார நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? ஆ அம்மாவோட தம்பிய மாமான்னு கூப்பிடுவீங்க. அப்பாவோட தங்கச்சி அத்தை. ஸோ இந்த மாரி கேரக்டர்லாம் நாம வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அன்றாட நாம கூப்பிடக்கூடிய ஒரு உறவு முறைய தான் இங்க கொஸ்டினா குடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின ரீட் பண்ணும்போதே உங்க அந்த கேரக்டர உங்களோட கேரக்டருக்குள்ள கொண்டு போயிருங்க. பேர மட்டும் மாத்தி உங்க ஃபேமிலிக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, இத ரீட் பண்ணும்போது நீங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இத எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, 2டே விஷயம் தான். 1 ஆண் அப்படின்னா ஒரு சதுரம். பெண் அப்படின்னா வட்டம். இது 2 தான் யூஸ் பண்ண போறோம். இது 2 தான் யூஸ் பண்ணி எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? 101வது கொஸ்டின். தீபக்கின் சகோதரர் விமல். தீபக் இருக்காரு. தீபக்கோட சகோதரர் யாரு? விமல். இது யாரு? விமல். ஓகே. நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? விமல் என்பவர் பிரேமின் மகன். விமல் யாரு? பிரேமோட பையன். பிரேமின் மகன். நெக்ஸ்ட் ராஜா என்பவர் பிரேமின் தந்தை. இப்ப பிரேமோட அப்பா பேர் யாரு? ராஜா. பிரேமோட அப்பா ராஜா. விமல் என்பவர் ராஜாவிற்கு எவ்வகையில் உறவு? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? விமல் என்பவர் ராஜாவிற்கு என்ன ரிலேஷன் கேட்டாங்க. எங்க இருக்காரு விமலு? இவர் விமலு. இவங்க 2 பேத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ரிலேஷன்? என்ன வரணும்? ராஜாவுக்கு விமல் அப்படின்றது யாரு? பேரன். என்ன வரணும்? பேரன். சோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நபர் பி யின் சகோதரர் ஏ. ஒரு நபர் இருக்காரு. பி இருக்காரு. பி யோட சகோதரர் யாரு? ஏ. மேலும் ஏ யின் தந்தையின் சகோதரி சி. ஏ யின் தந்தை. அப்ப இங்க ஒரு ஆண். தந்தையின் சகோதரி பெண். யாரு? இது சி. எனில் சி என்பவர் பிக்கு என்ன ரிலேஷன் கேட்கிறாங்க. சி என்பவர் பிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்கலாம். சோ இவங்க யாரு? அண்ணன். அண்ணனோ தம்பியோ இருக்கலாம். அவங்களோட பசங்க தான் இவங்க. சோ அப்ப என்ன வரும்? அத்தை. இவங்க என்ன வரும்? இவருக்கு இவங்க அத்தை. இவங்களுக்கு என்ன வரணும்? மருமகன். என்ன வரணும்? மருமகன். ஓகே. நெக்ஸ்ட் 103வது கொஸ்டின். என்ன கொடுக்குறாங்க? எம்மின் மகன் கியூ. எம் இருக்காரு. எம்மோட பையன் கியூ. ஓகேவா? எம்மோட பையன் கியூ. நெக்ஸ்ட் இவர் யாரு? என்ன பண்ணியிருக்காரு? என்னை மணந்தார். இவர் யாரு? என் அப்படின்றது அப்புறம் ஒரு மணந்திருக்கார். நெக்ஸ்ட் எண்ணின் தங்கை ஓ. என்னோட தங்கை யாரு? ஓ. எண்ணின் தங்கை ஓ. இவங்க யார கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க. பி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் கியூவின் சகோதரர். அப்ப இவங்க 2ம் யாரு? அண்ணன் தம்பி. இவங்க 2 யாரு? அண்ணன் தம்பி. வேற என்ன கேட்டிருக்காங்க? ஓவிற்கும் எம்மிற்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓவிற்கும் எம்மிற்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓ இது எம். சோ அப்ப என்ன வரும்? இவங்களுக்கு இவங்க என்ன வரும்? மருமக. என்ன வரும்? மருமக. இவங்களுக்கு இவங்க மாமனாரா இருக்கலாம். இல்ல மாமியாரா இருக்கலாம். ஏன்னா என்ன குடுக்கல? இவங்க என்ன ஜெண்டர் அப்படின்னு குடுக்கவே இல்ல. சோ அதனால மாமனார் இல்ல மாமியாரா இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு இவங்க என்னது? மருமகள் தான். என்ன வேணும்? மருமகள். நெக்ஸ்ட் ஏ என்பவர் பி மற்றும் சி யின் மகள். ஏ என்பவர்
பி மற்றும் சியின் மகள். அப்ப இவங்க 2 பேர்ல யாரு? யாரோ ஒரு ஆளு அப்பா, யாரோ ஒரு ஆளு அம்மா. இது யாரு? இது ஆனா பொண்ணு. கேரக்டர் குடுத்துட்டாங்க. ஏ என்பவர் பி மற்றும் சியின் மகள் குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டி என்பவர் ஏயின் சகோதரி. டி என்பவர் ஏயின் சகோதரி யாரு? டி. இவங்களுக்கும் ஜெண்டர் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏயின் அத்தை இ. ஏயின் அத்தை இ அப்படின்னா, அப்ப இங்க ஒரு கேரக்டர் இருக்கு. இது என்னது? இ. இதுல யாரோ ஒரு ஆளோட தங்கச்சி தான் யாரு? இந்த இ. ஈயின் சகோதரி. இப்ப ஈயின் சகோதரி யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கணும். ஈயின் சகோதரி இத கண்டுபிடிக்க முடியுமா? எங்கேயாச்சும் குடுத்துருக்காங்களா? எதுவுமே குடுக்கல. அப்ப என்னது? டேட்டா இல்ல. போதுமான தகவல் இல்லை அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்ப போட்டுலாமா? ஏ என்பவர் பியின் சகோதரி. ஓகே. நெக்ஸ்ட் பி என்பவர் சியின் சகோதரி. பி என்பவர் யாரு? சியோட சகோதரி. நெக்ஸ்ட் சி என்பவர் டியின் மகன். சி என்பவர் யாரு? டியோட மகன் இவர். நெக்ஸ்ட் டி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு? டி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு? ஏக்கு இவர் என்ன வேணும்? அப்பாவா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், அல்லது அம்மாவா இருக்கலாம். இவங்களுக்கு என்ன உறவு வரும்? டிக்கு ஏ என்ன உறவு வரும்னா, என்ன வரணும்? மகள். என்ன உறவு? மகள். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 106வது கொஸ்டின். பாலா என்பவர் ராணியை குறித்து கூறும்போது, அவளுடைய தாயின் ஒரே மகள் எனக்கு தாய் என கூறினார். இந்த மாதிரி சம்ஸ்ல என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ்ல போய் செய்யணும். என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ்ல போய் செய்யணும். சோ டைரக்ட்டா இத நம்ம எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலா என்பவர் ராணியை குறித்து ராணியை பத்தி சொல்றாரு. அப்ப அவர் யார பத்தி சொல்றாரு அப்படின்னு நமக்கு தேவையில்ல. இங்க இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, இப்ப இந்த ராணி கேரக்டர் நம்ம எடுத்துக்கணும். ராணி கேரக்டர் நம்ம எடுத்துக்கணும். ராணி தான் என்ன சொல்றாங்க? அவள வச்சு தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவளுடைய தாயின் யாரு? ராணியோட தாய். ராணியோட தாயின் ஒரே மகள். ஒரே மகள்னா அப்ப யாரு இது? ராணி மட்டும் தான் ஒரே மகள். ஒரே மகள் எனக்கு தாய். யாருக்கு? பாலாவுக்கு தாய் சொல்றாங்க. அப்ப பாலாவுக்கு தாய்னா, அப்ப இவங்க யாரு? அம்மா. பாலாவோட அம்மா தான் யாரு? ராணி. இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாலா ராணிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பாலா ராணிக்கு என்ன உறவு? அப்ப பையன். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 107வது கொஸ்டின். ஒரு நபரை பார்த்து ராமன், அவன் என்னுடைய தாயின் தாய்மாமனின் மகன். தாயின் தாய்மாமனின் மகன் என கூறினான். எனில் ராமனுக்கு அவர் என்ன உறவு? ராமனுக்கு அவர் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள் தான். ஏன்னா அதே தான். சேம் கான்செப்ட். ஒரு நபரை பார்த்து ராமன் சொல்றான். ராமன். இங்க ராமன் இருக்கான். ஓகே. ராமன் வச்சுக்குவோம். என்னுடைய தாயின் யார? ராமனுடைய தாய். ராமனுடைய தாயின் தாய்மாமன். அப்ப தாய்மாமன்னா யாரு? அம்மா கூட பிறந்த தம்பி. அம்மா கூட பிறந்த தம்பி. தாய்மாமனின் மகன். இவருக்கு ஒரு பையன் இருக்கான். மகன் என கூறினான். எனில் ராமனுக்கு அவர் என்ன உறவு? ராமனுக்கு அவர் என்ன உறவு? சோ இவங்க அம்மாவுக்கு இவர் யாரு வரணும்? மொறப்பையன். இவர் யாரு? மொறப்பையன். அப்ப இவர் யாரா இருக்கலாம்? ஒண்ணு சித்தப்பா, இல்ல பெரியப்பா, இல்ல அம்மா வந்துட்டு இவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தா அப்பா. சோ ஓகேவா? இதுதான் இந்த கரெக்ட். சோ அப்ப இங்க என்ன வரணும்? சித்தப்பா அல்லது பெரியப்பா. நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின். ஒரு நபரை பார்த்து முருகன் ஒரு நபரை பார்த்து முருகன் அவர் என் தந்தையின் மாமாவின் மகன் என கூறினார். எனில் அவர் முருகனுக்கு என்ன உறவு? சேம் சம் தான். இது அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா பார்த்துட்டு கீழே இதுக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 109வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பியின் தாய். ஏ என்பவர் பியின் தாய். இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பார் பி. இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ என்பவர் பியின் சகோதரி. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி என்பது ஏ என்பவர் பியின் மகன். ஏ என்பவர் பியின் மகன். சோ இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி. இது எப்படி எழுதலாம்?
ஏ என்பவர் பியின் தந்தை. ஏ என்பவர் பியின் தந்தை. ஸோ இது 4th ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா பிரிச்சு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட எது பி என்பவர் கியூவின் பாட்டி என்பதை குறிக்கும். கியூ என்பவர் பாட்டி என்பதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ணவே முடியாது. இருக்கிற 4 ஆப்ஷனுமே போட்டு பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது சின்ன சேஞ்சஸ் ஆனாலும் மொத்தமா முடிஞ்சிடும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சனால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டுடலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற 3 ஆப்ஷன் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணி எது வரணும் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பார்ப்போம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர். ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கோம். இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி. இங்க ஏ பிளஸ் பி என்ன இருக்கு? பி பிளஸ் கியூ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பி மேல கியூ. ஓகேவா? அப்ப இது இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்காங்க? கியூ மைனஸ் ஆர். கியூ மைனஸ் ஆர்ன்றது பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஏ மைனஸ் ஆர். அதை எப்படி எழுதலாம்? அப்படியே என்ன பண்ணலாம்? கியூ ஆர் என்பவர் யாரு? ஏ என்பவர் இங்க யாரு? கியூ என்பவர் ஆரின் தந்தை. கியூ என்பவர் ஆரின் தந்தை. ஸோ இது ஏதாச்சும் லேடிஸ் கேரக்டர் வருதா? அப்ப இது எதுவுமே வரல. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஏன்னா லேடிஸ் கேரக்டர் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப பாட்டினா இங்க ஒரு லேடிஸ் கேரக்டர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. என்ன இருக்கு? 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. லேடிஸ் கேரக்டர் உள்ளது. ஸோ இது 2ல தான் நமக்கு இப்ப ஆன்சர் இருக்கு. ஸோ ஒன்னு பெருக்கல் வரணும், இல்ல ஸ்லாஷ் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. பெருக்கல் வருது, ஸ்லாஷ் வருது. ஸோ அடுத்து இங்க ஒன்று இருக்கு. இந்த ஆப்ஷன் வராது. இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் வராது. இப்போ இந்த 2 ஆப்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் போட்டு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? கியூ என்ன கொடுக்குறாங்க? மதர் ஆஃப் பி. அப்ப ஆரின் அம்மா கியூ. ஓகேவா? அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லாஷ்னா சிஸ்டர். அப்ப இந்த இதுவும் வராது. ஏன்னா இவங்க சகோதரியா வந்துருவாங்க. அப்ப இந்த கேரக்டர் என்ன செஞ்சது? இதுவும் வராது. ஸோ ரிமைனிங் இருக்கு என்னது? டி தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி தான் இது போட முடியும். ஈஸியா நெக்லெக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ சேம் மெத்தட் தான் இதுவும். 110 அதே மெத்தட் தான். ஸோ இதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க ஆன்சரை. நெக்ஸ்ட் எம் என்பவர் எண்ணின் சகோதரர். எம் என்பவர் எண்ணின் சகோதரர். எம் என்பவர் யாரு? எண்ணின் சகோதரர். என்னோட சகோதரர் எம். ஓகே. பி என்பவர் எண்ணின் சகோதரர். பி என்பவர் எண்ணின் சகோதரர். பி என்பவர் எண்ணின் சகோதரர். எம் என்பவர் டியின் சகோதரர். எம் என்பவர் டியின் சகோதரர். எம் என்பவர் டியின் சகோதரர் எனில் கீழ்கண்டவையில் உறுதியானதாக அமையும் உறவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? என் என்பவர் பியின் சகோதரர். என் என்பவர் பியின் எங்க கொடுத்துருக்காங்க? பியின் சகோதரர் கொடுத்துருக்காங்க. இது வராது. ஏன்னா இவரோட ஜெண்டர் கொடுக்கல. என்ன கொடுக்கல? இவர் எந்த பாலினம் அப்படின்னு சொல்லவே சொல்லலாம். சோ அது வராது. நெக்ஸ்ட் என் என்பவர் டியின் சகோதரர். என் என்பவர் டியின் சகோதரர். இதுவும் வராது. நெக்ஸ்ட் எம் என்பவர் பியின் சகோதரர். எம் என்பவர் பியின் சகோதரர். இது கன்ஃபார்மா சொல்லலாம். நெக்ஸ்ட் டி என்பவர் எம்மின் சகோதரர். டி என்பவர் எம்மின் சகோதரர். சோ இவங்களுக்கும் சொல்லவே இல்லை. என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லவே இல்லை. சோ இதுவும் தப்பு. சோ அப்ப ஆன்சர் என்னதான் வரணும்? சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏ என்பவர் பியின் சகோதரி. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பியோட சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. சி என்பவர் பியின் சகோதரர். சி என்பவர் பியின் சகோதரர். சி என்பவர் பியின் சகோதரர் எனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் எப்போதும் சியின் சகோதரர். ஏ என்பவர் எப்பொழுதும் சியின் சகோதரர். ஏ என்பவர் எப்பொழுதும் சியின் சகோதரரா? வராது. ஏன்னா இவங்க யாரு? லேடிஸ். தங்கச்சி வராது. சிஸ்டர்ல வரும். நெக்ஸ்ட் சி என்பவர் எப்பொழுதும் ஏயின் சகோதரர். சி என்பவர் எப்பொழுதும் ஏயின் சகோதரர். இது கரெக்ட். நெக்ஸ்ட் பி என்பவர் எப்போதும் ஏயின் சகோதரர். பி என்பவர் எப்போதும் ஏயின் சகோதரர். ஜெண்டர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஏன்னா ரெண்டுலுமே என்னது? பியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்கலாம்?
ஜெண்டர் என்ன ஜெண்டர்னு மென்ஷன் பண்ணதுனால ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம எடுக்க தேவையில்ல. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? பி தான் வரும். ஸோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ண முடியும் ஈஸியா. நெக்ஸ்ட் Q என்பவர் P யின் கணவர். என்ன கொடுத்துருக்காங்க? Q அப்படின்றவரு P யின் கணவர். யாரோட கணவர்? P யின் கணவர். அப்ப இவங்க ஒய்ஃப். ஓகே, இவங்க லேடி. Q என்பவர் C யின் தந்தை. Q என்பவர் யாரு? C யோட தந்தை. S என்பவர் P யின் மகன். S என்பவர் யாரு? P யின் மகன். அப்ப இவரு ஜெண்டர் கொடுத்துட்டாங்க. எனில் S-க்கும் C-க்கும் என்ன உறவு? S-க்கும் C-க்கும் என்ன உறவு அப்படின்னா இது ஒரு ஜெண்டர் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? கரெக்டா சொல்லவே முடியாது. சகோதரனா சகோதரியா அப்படின்னு என்ன சொல்ல முடியாது? கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப உறுதியாக கூற இயலாது. நெக்ஸ்ட் சுரேஷ் ஒரு சிறுவனை காட்டி அவன் என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார். சுரேஷிற்கு அச்சிறுவனிடம் உள்ள உறவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு 2 சம்ஸ். ஸோ அதே மெத்தடு தான், அதையே ஃபாலோ பண்ணி தான் இப்ப நம்ம இந்த சமயம் சால்வ் பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? சுரேஷ் ஒரு சிறுவனை காட்டி அவன் என் தந்தையின் மனைவியின். இப்போ சுரேஷ் தான் நம்ம இங்க என்ன எடுக்கணும்? சுரேஷ். அவனை யாரு? சுரேஷ். சுரேஷின் தந்தை. சுரேஷின் தந்தை அவன் என் தந்தையின் மனைவியின் ஒரே மகன். தந்தையின் மனைவியின் ஒரே மகன் யாரு? சுரேஷ். ஒரே மகன்னா அப்ப சுரேஷ் தான் சொல்றாரு. ஒரே மகனின் மகன், இவரோட பையன் என கூறினார். சுரேஷிற்கு அச்சிறுவனிடம் உள்ள உறவு. சுரேஷுக்கு இந்த மாதிரி என்னது? மகன் வேணும். என்ன வேணும்? மகன் வேணும். இவருக்கு இவரு அப்பா. அப்ப என்ன வேணும்? தந்தை. என்ன வரும்? தந்தை. நெக்ஸ்ட் எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகம் செய்யும் போது அவர் என்னுடைய தந்தையின் தந்தையினுடைய பேத்தியின் கணவர் என கூறினார். எனில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகம் செய்து அவர் என்னுடைய தந்தையின் தந்தையினுடைய, இப்ப எக்ஸ் இருக்காரு, எக்ஸோட தந்தை என்னுடைய தந்தையின் தந்தை, இவரோட தந்தையின் பேத்தியின் கணவர். பேத்தியின் கணவர் அப்படின்னா இங்க ஒருவர் தந்தையின் தந்தையுடைய பேத்தி. அப்ப இவரோட பையங்க யாரு? இங்க ஒரு கேரக்டர் பேத்தி. ஓகே, பேத்தியின் கணவர், பேத்தியோட கணவர் என கூறினார். எனில் எக்ஸிற்கு ஒய் என்ன உறவு? எக்ஸுக்கு என்ன உறவு? ஒண்ணு என்னவா இருக்கலாம்? அக்கா வீட்டுக்கார். இது அக்கா வீட்டுக்கார் இல்ல தங்கச்சி வீட்டுக்காரா இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? அக்கா வீட்டுக்காரர் இல்லைன்னா என்ன இருக்கலாம்? தங்கச்சி வீட்டுக்கார். அப்ப யாரு? மைத்துனன். யாரு? மைத்துனன். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி என்பது ஏ என்பவர் பி யின் சகோதரர். ஏ மைனஸ் பி என்பது ஏ என்பவர் பி யின் சகோதரி. ஏ என்பது ஆல்ரெடி நம்ம மேல பார்த்த அதே சம்ஸ் தான். ஸோ சேம் மெத்தட் தான். இது ஒன்றும் பெருசா நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 118வது கொஸ்டின். டி இஸ் த சன் ஆஃப் இ. டி இஸ் த சன் ஆஃப் இ ஹூ இஸ் சன் ஆஃப் எஃப். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி, டியோட பையன் எஃப், எஃப்ஓட பையன் இ. இதை தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி இஸ் டாட்டர் ஆஃப் ஆர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரின் மகள் யாரு? பி. என் இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. இவங்களோட சிஸ்டர் யாரு? என். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிஸ்டர் ஆஃப் பி அண்ட் டாட்டர் ஆஃப் இ. ஈயோட டாட்டர் யாரு? என்னா. அப்ப இவங்க ரெண்டும், இவங்களோட அம்மா யாரு? ஆர். ஸோ இவங்க ரெண்டும் கணவன் மனைவி. ஸோ ஆன்சர் கணவர். நெக்ஸ்ட் 119வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெண் குழந்தையை பார்த்த ராம் இவள் என்னுடைய தந்தையின் ஒரே குழந்தையின் மகள் ஆவார் என குறிப்பிடுறார். அவ்வாறெனில் ராமனின் மனைவியே அந்த பெண் குழந்தையை எவ்வாறு அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? ராம் தான் இங்க நமக்கு கீ பாயிண்ட். இவள் என்னுடைய தந்தையின், ராம் இருக்காரு, ராமோட தந்தை. இவள் என்னுடைய தந்தையின் ஒரே குழந்தையின் மகள். ஒரே குழந்தைன்னா யாரு? ராம தான் சொல்றாரு. இவளோட மகள் யாரு? இவளோட மகள். இவளோட மகளை பத்தி தான் சொல்றாரு. அப்ப இவருக்கு தான் இவளோட மகளை தான் அவர் பேசியிருக்காரு. எனக்கு அவ்வாறெனில் ராமனின் மனைவியை அந்த பெண் குழந்தை எவ்வாறு கூப்பிடும்? இவங்களோட ஒய்ஃப் யாரு? இந்த குழந்தைக்கு அம்மா. அப்ப எப்படி கூப்பிடும்? அம்மான்னு கூப்பிடும். ஸோ சிம்பிளா தான் இருக்கும். எந்த மாதிரி சுத்தி இருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் 120வது கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம டைரக்டா இங்கிலீஷ்ல படிக்கும்போது நிறைய நமக்கு ஆன்சர் டைரக்டாவே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். பாயிண்டிங் டு எ பாய் பாயிண்டிங் டு அ பாய் கர்ணன் சேஸ் என்ன சொல்றாரு he is the son of my mother's only son. என்ன சொல்றாருன்னா he is the son of my mother's only son. அவங்க அம்மாவோட ஒரே பையனோட பையன் சொல்றாரு. அவங்க அம்மாவோட ஒரே பையனோட பையன் சொல்றாரு. அப்ப யார் அவரோட பையனை தான் சொல்றாரு. அப்ப டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். அப்ப அந்த பையனுக்கு அவர் என்ன வேணும்? அப்பா வேணும். ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டைரக்டாவே என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் 121வது கொஸ்டின். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ பர்சன் இன் அ போட்டோகிராஃப் ஸ்னேகா said he is the father of my sister's brother. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்னேகா ஸ்னேகா மை சிஸ்டர்ஸ் பிரதர், உங்களோட சிஸ்டரு அவனோட பிரதரோட யாரு? ஃபாதர். அப்ப இவங்களுக்கு என்னதான் வேணும்? ஃபாதர் தான் வேணும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் இஜெட் என்பது எக்ஸ் என்பவர் இஜெட்டின் தாய், எக்ஸ் இன்டு இஜெட் என்பது எக்ஸ் என்பவர். இது ஆல்ரெடி பார்த்த சம் தான். ஸோ இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 123வது கொஸ்டின். ஏ என்பவர் பி இன் சகோதரி. ஏ என்பவர் பி இன் சகோதரி. சி என்பவர் பி இன் தாய். சி என்பவர் பி இன் தாய். டி என்பவர் சி இன் தந்தை. டி என்பவர் சி இன் தந்தை. இ என்பவர் டி இன் தாய். இ என்பவர் டி இன் தாய். எனில் டிக்கு ஏ என்ன வரும்? டிக்கு ஏ என்ன வரும்? இது இவங்களோட பொண்ணு, பொண்ணோட பொண்ணு. அப்ப என்ன வரணும்? பேரன் பேத்தி. என்ன வரணும்? பேரன் பேத்தி. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 124வது கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? கியூவின் தாயார். கியூவின் தாயார் பி இன் சகோதரி மற்றும் எம் இன் மகள் ஆவார். எஸ் என்பவர் பி இன் மகள் மற்றும் டி இன் சகோதரி ஆவார். டிக்கும் எம்முக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். என்ன பண்ண கொடுத்துருக்காங்க? கியூவின் தாயார் பி இன் சகோதரி கொடுத்துருக்காங்க. கியூ இருக்காங்க. கியூவோட தாயார் பி இன் சகோதரி, டி இன் சகோதரி மற்றும் எம் இன் மகள் ஆவார். யாரு? எம்மோட மகள். ஓகே. நெக்ஸ்ட் எஸ் என்பவர் பி இன் மகள். எஸ் என்பவர் பி இன் மகள். நெக்ஸ்ட் மற்றும் டி இன் சகோதரி. யாரு? டி இன் சகோதரி ஆவார். டிக்கும் எம்முக்கும் என்ன வரும்? டிக்கும் எம்முக்கும் என்ன வரும்? பேரன் பேத்தி தான். இப்போ இவங்களுக்கு என்ன வரும்? தாத்தா பாட்டியா இருக்கலாம். இங்க ஜெண்டர் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது தாத்தா அல்லது பாட்டியா இருக்கலாம். நெக்ஸ்ட் 125வது கொஸ்டின். சக்திவேல் என்பவர் கணேஷின் தாயார் என்னுடைய தாயின் ஒரே மகள் என்ன கூறார்? என்ன சொல்றாரு? சக்திவேல் சொல்றாரு என்னுடைய அம்மாவோட ஒரே மகள் யாருன்னா கணேஷோட அம்மா. இதான் சொல்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? மாமா மச்சான். ஸோ இதுல ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அப்ப இவற்றில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஏ என்பவர் பி இன் சகோதரர். ஏ என்பவர் பி இன் சகோதரர். ஓகே. பி என்பவர் சி இன் சகோதரர். பி என்பவர் சி இன் சகோதரர். டி என்பவர் ஏ இன் தந்தை. டி என்பவர் ஏ இன் தந்தை. ஏ இன் தந்தை டி. மேற்கண்ட வாக்கியங்கள் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியம் எது உறுதியான உறவுமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? பி என்பவர் ஏ இன் சகோதரர். பி என்பவர் ஏ இன் சகோதரர். கரெக்ட். பி என்பவர் டி இன் மகன். பி என்பவர் டி இன் மகன். கரெக்ட். சி என்பவர் ஏ இன் சகோதரர். சி என்பவர் ஏ இன் சகோதரர் அப்படின்றது தப்பு. ஏன்னா இது ஜெண்டர் கொடுக்கல. ஸோ அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் ஏபிசி மற்றும் டி ஆகியவை டி இன் குழந்தைகள். இது எல்லாமே கரெக்ட். ஸோ இது மட்டும்தான் தப்பு. அதுதான் பொருந்தாம இருக்கு. நெக்ஸ்ட் finding the missing letter in the சீரியஸ். ஸோ முக்கியமான ஒரு இது லாஸ்ட் 2023 நடந்த எஸ்ஐ கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 கொஸ்டினுமே கீழே லாஸ்டா கொடுக்குறேன். அதுக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சம்ஸ்க்கான ஆல்ரெடி ஏபிசி எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எழுதணும். என்ன பண்ணணும்? ஏ பி சி டி இ எஃப் ஜிஹெச் ஐ ஜே கேஎல் எம் 13 லெட்டர் தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஜெட் கரெக்டாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம்? என்ன பண்ணணும்? ஏ பி சி டி
இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லையும் எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் என்ன செஞ்சிடலாம், எவ்வளோ பெரிய சம்மு கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி ஏபிசி அதுக்கப்புறம் என்ன மிஸ் ஆயிருக்கு, ஏபிசி கொடுத்துருக்காங்க, டியும் இயும் 2 லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, 2 லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. அடுத்து எஃப்சிஹெச் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐஜே மிஸ் ஆயிருக்கு. ஐஜே கே 3 எழுத்து மிஸ் ஆயிருக்கு. என்ன இடத்துக்கு 3. அடுத்து எல்எம் என் எல்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன வரும், 4 லெட்டர் மிஸ் ஆகணும். அப்போ ஓபிக்யூஆர் கொடுத்துட்டு எஸ்டியூ வரணும். என்ன வரணும், எஸ்டியூ வரணும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏடிஐபி ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஏ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 எழுத்து விட்டு டி என்னது, இது 3வது எழுத்து. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஐ 1 2 3 4 5 இது என்னது 5வது எழுத்து. அடுத்து 1 2 3 4 5 6 7வது எழுத்து பி. அப்ப அடுத்து என்னதான் வரணும், 9வது எழுத்து தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அப்ப இதுல இருந்து 9வது எழுத்து என்னது, பில இருந்து 9வது எழுத்து என்னது, 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன வரும், ஒய் வரும். 128க்கு ஆன்சர் என்ன வரும், ஒய் வரும். நெக்ஸ்ட் ஸோ 129வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, M3 O5 R7 T9 W11. அடுத்து என்ன வரணும், இங்க கண்டிப்பா 13 தான் வரும். ஏன்னா 3 5 7 9 11 அப்படின்ற பேருக்கு. ஸோ எம்ல இருந்து இப்போ ஓக்கு எத்தனாவது எழுத்து, எம்ல இருந்து ஓ எத்தனாவது எழுத்து, 1 2வது எழுத்து. எம்ல இருந்து ஓ 2வது எழுத்து. அடுத்து ஓல இருந்து 6, ஓல இருந்து 6 எத்தனாவது எழுத்து, 1 2 3வது எழுத்து. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்ல இருந்து டி, ஆர்ல இருந்து டி 1 2வது எழுத்து, 2வது எழுத்து. டீல இருந்து டபிள்யூ 1 2 3வது எழுத்து, இது 3வது எழுத்து. அடுத்து என்ன வரணும், 2வது எழுத்து தான் வரணும். அப்ப என்ன வரும், டபிள்யூல இருந்து 2வது எழுத்து எக்ஸ் ஒய், அப்ப ஒய் 13. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, YJXKWLVM. ஸோ இதுல ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா, ஸோ ஆல்டர்னேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். YXW B இங்க என்ன வரும், அப்ப இது எப்படியே போகுது, UVWXY அப்படின்ற மாதிரி போகுது. UV ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும், U வருது. நெக்ஸ்ட் ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்ப இங்க ML இது இப்படி வருது, JKLM இங்க என்ன வரணும், N வரணும். ஸோ UN. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாவும் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்பர் சீரீஸ்ல சொல்லியிருந்தோம், ஆல்டர்னேட்டா பார்த்து எடுத்துக்கணும். அதே மெத்தட் தான் இதுலயும். நெக்ஸ்ட் 131வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, BEINT என்ன கொடுத்துருக்காங்க, BEINT ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 1 2 3வது எழுத்து. அடுத்து I 1 2 3 4வது எழுத்து. அடுத்து N 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5 6. அடுத்து என்ன வரணும், 7வது எழுத்து. 1 2 3 4 5 6 7வது எழுத்து என்னது, ஏ வரும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் D60 F36 H64. ஸோ என்ன இருக்கு, ஆக்சுவலா ஸ்கொயர் வேல்யூஸ் இது எல்லாமே. H ஃபார் 8, F ஃபார் 6, T ஃபார் 4. அப்ப என்ன வருது, அதோட ஸ்கொயர் வேல்யூ தான் வருது. ஸோ டில இருந்து எஃப் ஒரு எழுத்து விட்டா எஃப், அதுல இருந்து ஒரு எழுத்து விட்டா ஹச், இதுல இருந்து ஒரு எழுத்து விட்டா ஜே. அப்ப ஜேன்றது 10. அப்ப என்ன வரும், 10ன்றது 100. அப்ப ஜே 100. நெக்ஸ்ட் 133வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஇஜெட் இஒய் எஃப்எக்ஸ் ஜிடபிள்யூ. இதை பார்த்தாலே தெரியுது என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ எஃப் ஜி. அப்ப இங்க என்ன வரும், ஹச் வந்திருக்கும். என்ன வரணும், ஹச் வரணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி வந்திருக்கும், ஹெச்வி. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஏபி என்ன விட்டுருக்காங்க, சி விட்டுருக்காங்க. டிஇஎஃப் அதுக்கு என்ன இருக்காங்க, ஜி மிஸ் பண்ணிருக்காங்க. ஹெச்ஐஜே கே எல் விட்டுட்டு எம் என் ஓ பி கியூ 5 லெட்டர் எழுதணும். இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்ப கடைசியில் என்ன வரும், 5 லெட்டர் எழுதணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், எம்என்ஓ பிக்யூ சி. நெக்ஸ்ட் 135வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்எஸ்டபிள்யூபி டேஷ் கொடுத்து எஸ்பிக்யூஇ. இதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஆல்டர்னேட் நம்பர் தான் போகுது. என்ன போகுது, ஆல்டர்னேட்டா தான் போயிருக்கு.
ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்ல இருந்து ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. ஒய்ல இருந்து ஒரு எழுத்து விட்டா என்ன வருது, டபிள்யூ. அதுல இருந்து ஒரு எழுத்து விட்டா என்ன வரும், யூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ தான். ஸோ இது ரெண்டும் வராது. அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அந்த சீரீஸ்ல அது போகுது. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, எஸ்ல இருந்து வி. எஸ்ல இருந்து வி அப்படின்றது என்னது, ரெண்டு எழுத்து விட்டு வி. ரெண்டு எழுத்து விட்டா வி. ஸோ இதுல இருந்து ரெண்டு எழுத்து விடணும். இதுல வில இருந்து அடுத்து என்ன வரும், வில இருந்து ரெண்டு எழுத்து விட்டா ஒய் வரும். என்ன வரும், ஒய் வரும். அப்ப யூ ஒய். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் AKEOISQU என்ன பண்ணிருக்காங்க, ஏல இருந்து இதுவும் ஆல்டர்னேட் தான். ஏஇ ஐ வரும், அதுக்கப்புறம் கியூ, அதுக்கப்புறம் டேஸ். என்ன பண்ணிடலாம், ஏல இருந்து இ என்ன விட்டுருக்காங்க, பி சி டி விட்டுருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் இ போட்டு எஃப் ஜி ஹெச் 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்து மறுபடியும் 3 லெட்டர் விடணும். ஜே கே எல் விட்டுட்டு என்ன வரணும், எம் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும், எம் தான் வரணும். ஸோ ஆப்ஷன்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, டைரக்டா போட்டுரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஏஇஜெட் சிஎக்ஸ் இவி அடுத்து என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ஏல இருந்து பியை விட்டு சி, அடுத்து டியை விட்டு இ, அடுத்து எஃப் விட்டு ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. ஒன்று ஏ இருக்கலாம், இல்லை சியா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஜெட்டு எக்ஸ். இது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி கீழே எழுத சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நேரம் இதுக்கு கீழே எழுத சொல்லலாம். இப்போ ஏஇஜெட்டு சிஎக்ஸ், அதுக்கப்புறம் என்ன வரணும், இவி, அதுக்கப்புறம் ஜிடி என்ன வரணும், ஜிடி. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேஜேஐ எம்எல்கே ஓஎன்எம் எஸ்ஆர்கியூ யூடிஎஸ் என்ன கொடுத்துறாங்க, கே எம் ஓ டேஷ் கொடுத்து எஸ்யூ. என்ன ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா. என்ன ஆகுது, கே எல் எம் ஒரு எழுத்து விட்டு எம், என் அதுக்கப்புறம் ஓ ஒரு எழுத்து விட்டு ஓ, அடுத்து ஓ பி விட்டு கியூ. ஸோ கியூல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, கியூல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஜே கே விட்டு என்ன பார்த்துக்காங்க, எல், அடுத்து எம் விட்டு என், அடுத்து ஓ விட்டு என்ன வரணும், பி வரணும், கியூ பி ஓ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டிஇஎஃப் ஹெச்ஐஜே எம்என்ஓ. டிஇஎஃப் இங்க என்ன விட்டுருக்காங்க, எஃப் ஜி விட்டுருக்காங்க, ஹெச்ஐஜே, அடுத்து என்ன விட்டுருக்காங்க, கேஎல் விட்டுட்டு எம்என்ஓ, அடுத்து என்ன பண்ணணும், பிக்யூ ஆரை விட்டணும். அப்ப என்ன பண்ணணும், எஸ்டியு. நெக்ஸ்ட் 140வது கொஸ்டின். ஏஇஜெட் டிஒய் சிஎக்ஸ் டிடபிள்யூ ஆல்ரெடி நம்ம சொன்னதான், அந்த தலைகீழ எழுதியிருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்த 5வது எழுத்து இ, ரிவர்ஸ்ல வரும்போது டபிள்யூக்கு அடுத்து என்ன வரும், பி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இவ்வளவுதான் மொத்தமா கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அது அந்த சம்மு சொல்லிடுறேன், நீங்க சால்வ் பண்ணி கீழே கமெண்ட்ல மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. டி ஜி ஜே, அதுக்கப்புறம் எஃப்ஐ எல் ஹெச் கே என் ஜே எம் பி. இது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஜே எம் வி, இது ஒரு கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினும் சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் பண்ணிருங்க. லிட்டரேச்சர் பொறுத்த வரைக்கும் 2023ல ஒரே ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. அது எந்த மாடல் அப்படின்னா, நாம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ இன்ட்டு பி, ஏ பை பி. ஸோ இந்த மாடல் ஒரே ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. அந்த சம்மை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ சைக்காலஜி பார்ட் பி இவ்வளவுதான், மொத்தமாகவே இவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், நம்பர் சீரிஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் பார்த்துருக்கோம், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுல எதனாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் கிளியர் பண்ண ரெடியா இருக்கேன்.
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பேப்பர் கட்ட மட்டும் எடுத்து கூட அனுப்பிருங்க. இல்ல சார் நீங்க சொன்னது இந்த வீடியோல சொன்னது எதுவுமே எனக்கு புரியல சார். நீங்க ஒரு தடவ எனக்கு பர்சனலா சொல்லிக் குடுங்க அப்படின்னாலும், நான் பர்சனலாவும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க ரெடியா இருக்கேன். உங்களோட ஆர்வம் மட்டும் தான். நீங்க கேட்டீங்கன்னா, நான் மேலும் மேலும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு குடுத்துட்டே இருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். ஸோ எனக்கு டைம் இல்லைன்னா மட்டும் தான் அத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா குடுத்துருவேன். எப்ப அந்த மெசேஜ் பார்க்குறோனோ, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியாத சம்ஸ கேளுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அத வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது புரியல சார். எனக்கு வீடியோ கால்ல சொல்லிக் குடுங்கனாலும், உங்களுக்கு வீடியோ கால்ல சொல்லிக் குடுக்கவும் நான் ரெடியா இருக்கேன். ஸோ உங்களோட ஆர்வம் தான். நீங்க படிச்சு பாஸ் ஆகணும். அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ எனக்கும் ஆர்வமா இருக்கும். நீங்க குடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எடுக்க தோணும். உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் தோணும். ஸோ நல்லா படிங்க. ஆ ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. சீக்கிரம் கால்ஃபர் வந்துரும். அதுக்கப்புறம் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் பிரஷர் ஆயி அத படிக்கணும், இத படிக்கணும்னு மென்டலா ப்ரெஷர் ஆயிறாதீங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஸோ ரிலாக்ஸா இருங்க. நல்லா படிங்க. நல்லா வெஹிக்கிள் எல்லாம் வெளில போம்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா பிசிக்கல பொறுத்தவரைக்கும் உடம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கால் முக்கியம், கை முக்கியம். எல்லாமே முக்கியம். ஸோ அதனால வண்டி கிண்டில போம்போது கொஞ்சம் பார்த்து போங்க.